ஏய் நாட்டி, நீ எவ்வளோ அழகுன்னு தெரியுமா? அவ்வளோ அழகு, அவ்வளோ. லவ் யூ. சீக்கிரம் வந்துடு, மிஸ் பண்ணுறேன். மிஸ் யூ. ரெடி ஆயிட்டேன். லவ் யூ. பொண்டாட்டி 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 லவ் யூ லவ் யூ மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ அவ்வளோ வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்காரு. நான் எங்கேயாவது டிராவலில் இருந்தேனோ இல்லை அவர் டிராவலில் இருந்தாரோ வீடியோஸ் அனுப்பிச்சிட்டு இருப்பார் ரெக்கார்ட் பண்ணி. ஷர்ட்டை போட்டுட்டேன், குளிச்சுட்டேன், கிளம்பிட்டேன், தங்கம் சாப்பிட்டுட்டேன், தங்கம் இன்னைக்கு இட்லி, அது இது ஃபுல் அப்டேட். மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நடக்கிற அப்டேட்டை வந்து எனக்கு வீடியோவாக கேப்சர் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுவார். அதில் ஒன் ஆஃப் த வீடியோ தான் நான் வந்து 2 months பேக் ரிலீஸ் பண்ணியிருப்பேன், ஓய் பொண்டாட்டி அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அனுப்புவார். அப்போ அதெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி வந்துச்சா? அந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு தெரியாதா? நான் இப்போ கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராமில் என்னையும் அவனையும் வச்சு நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 போஸ்ட் கிட்ட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த பர்த்டே வீடியோஸை பார்க்குற மக்கள் நீங்க சொல்லுங்க, அது பிளாக்மெயில் பண்ணி தான் வந்திருக்குமா? உன் குழந்தை NICUல கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. ஆனா நீ அந்த குழந்தைய இன்னைக்கு கொச்சப்படுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுற. அந்த கண்ணீரும் சாபமும் உன்னை சும்மா விடுமா? விடவே விடாது. இந்த குழந்தைக்காக நான் என்ன எக்ஸ்ட்ரீம் லெவல் வேணாலும் போய் ஃபைட் பண்ணுவேன். நீங்களாகட்டும், மிஸ்டர் ரங்கராஜ் நீங்களாகட்டும், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், நீங்க என்ன சதி திட்டம் போட்டு என்ன பிளான் பண்ணாலும் நான் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி நான் வருவேன். இந்த குழந்தையோட கண்ணீரும் சாபமும் ஏக்கமும் ரங்கராஜ் சும்மா விடாது. இந்த சாபம் சுத்திக்கிட்டே இருக்கும். நீ 10 பொண்ணுங்களை நீ வந்து யூஸ் அண்ட் த்ரோ டாய் மாதிரி யூஸ் பண்ணிட்டு போயிட்டு அவங்க வாழ்க்கையெல்லாம் அழிச்சிடுவ. கேட்டா பிசினஸ்க்காக நான் வந்து இப்படி பண்ணிட்டேன் அப்படின்றியா? ஒரு பிரெக்னென்ட் ஆன பொண்ணு, அதுவும் லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பிரெக்னன்சில நான் கோர்ட்டு கேஸ் ஸ்டேஷன் கமிஷனர் ஆஃபீஸ் அது இது நடந்தேன். டெஸ்ட் வேண்டான்னு சொன்னது நான் கிடையாது. ஆனா இன்னைக்கு வெளியே வந்து உலகத்துக்கு அது வேற மாதிரி போர்ட்ரே பண்ணி காமிக்கிறேன். உண்மையான ஆம்பளையா இருந்தா உனக்கு தேவை DNA டெஸ்ட். நீ அன்னைக்கு அக்ரி பண்ணல, வேண்டான்னு சொன்ன. இன்னைக்கு நான் சொல்றேன், நீ டிஃபமேஷன் கேஸ் போட்ட, எத்தனையோ கேஸ் போட்ட என் மேல. அதுலயும் இதையும் ஆட் பண்ணிக்கோ. கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிட்டு வா DNA டெஸ்ட்டுக்கு. இப்பெல்லாம் அந்த DNA டெஸ்ட் வந்து கொடுத்தா வந்து 3 to 7 daysல ரிசல்ட் வந்துடும், தெரிஞ்சிடும்.